அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் ஹாத்திமுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் எஜமான் அவர்கள் மிகுதமாக தனிமையை தான் விரும்புவார்கள். ஏனென்று சொன்னால் தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறி அல்லாஹினுடைய திக்ரிலே திளைத்து அவர்கள் இன்பம் கண்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹை நினைப்பது அவர்களுக்கு பேரானந்தமாக இருந்தது. ஒருமுறை எஜமானை பார்த்து பேசுவதற்காக வேண்டி ஒரு செல்வந்தர் வந்திருந்தார். அந்த செல்வந்தரும் சிறிது நேரம் எஜமானிடத்திலே அமர்ந்து பேசிவிட்டு அவர்கள் கிளம்பக்கூடிய விடைபெறக்கூடிய சமயத்திலே அந்த செல்வந்தர் எஜமானிடத்திலே கேட்டார், எஜமான் அவர்களே, தாங்களுக்கு ஏதாவது நான் இந்த அடியேன் உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது. எனவே நான் என்ன உதவி தாங்களுக்கு செய்வது என்பதாக அந்த செல்வந்தர் கேட்டார். அப்பொழுது எஜமான் அவர்கள் சொன்னார்கள், உங்களால் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் ஆக வேண்டும், அதை மட்டும் தாங்கள் செய்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று எஜமான் அவர்கள் சொன்னாங்க. அது என்ன உதவி என்று தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹினுடைய திக்ரிலே அவர்கள் எந்த அளவிற்கு இன்பத்தை கண்டிருப்பார்களே, ஆனால் இவ்வாறு சொல்லியிருப்பார்கள். எஜமான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னை தாங்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டும், உங்களை நான் சந்திக்காமல் இருக்க வேண்டும், இதுதான் தாங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்பதாக எஜமான் அவர்கள் பதில் கூறினார்கள். அல்லாஹு தஆலா நமக்கும் அல்லாஹினுடைய நினைவில் ஒரு பேரானந்தத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.